திருப்பூரில் இருந்து அயோத்திக்கு செல்லும் வெள்ளி ராமர் பாதம். அகில பாரத இந்து மகாசபா தேசிய தலைவர் தொட்டு வணங்கி அனுப்பி வைத்த யாத்திரை நிகழ்ச்சி. அனைத்து தமிழர்களும் அயோத்திக்கு வர வேண்டும், ராமரின் வரலாறை அனைவரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என விளக்கம். திருப்பூர் அனுப்பர்பாளையம் புதூரில் அமைந்துள்ள கருப்பராயன் கோவிலில் இருந்து மத்தளம் முழங்க அயோத்தியை நோக்கி ராமரின் திருவடி யாத்திரை. வெள்ளியினால் செய்யப்பட்ட ராமர் பாதத்தை எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சி அகில பாரத இந்து மகாசபா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் போலீசார் ஊர்வலத்திற்கு அனுமதியை மறுத்திருந்தனர். இந்த நிலையில் ராமர் பாதம் திருப்பூர் PN ரோட்டில் உள்ள தனியார் மண்டபத்திற்கு கருப்பராயன் கோவில் பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டது. அந்த மண்டபத்தில் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அகில பாரத இந்து மகாசபாவின் தேசிய தலைவர் சக்கரபாணி மகாராஜ் கலந்து கொண்டு அயோத்திக்கு வெள்ளியால் ஆன ராமர் பாதம் எடுத்துச் செல்லப்படுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என பேசினார். இந்நிகழ்வில் அந்த அமைப்பை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 5000 ரூபாயில மீண்டும் இலங்கை பயணம். நிறுத்தப்பட்ட கப்பல் போக்குவரத்து மறுபடியும் தொடங்கி இருக்கு. நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு பயணிகள் கப்பலான சிவகங்கை. தொடங்கப்பட்ட ஒரு வருடத்துக்குள்ளேயே கப்பல் பயணம் இருமுறை நிறுத்தப்பட்டு மறுபடியும் தொடங்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழகத்தினுடைய நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரைக்கும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு. செரியாபாணி அப்படின்ற இந்த பிரம்மாண்ட கப்பல் மூலமா பயணிகள் தங்களுடைய பயணத்தை தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில இந்த கப்பல் போக்குவரத்து பாதியிலே நிறுத்தப்பட்டிருந்தது. சில காரணங்களால இந்த பயணம் பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட்டிருந்த நிலையில மறுபடியும் கடந்த மே மாதம் இந்த பயணம் தொடங்குச்சு. அந்த தடவை சிவகங்கை அப்படின்ற கப்பல் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருந்தது. இந்த நிலையில தான் அந்த கப்பல் போக்குவரத்தும் பாதியில நிறுத்தப்பட்ட நிலையில மறுபடியும் இந்த கப்பல் பயணம் பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. இலங்கை காங்கேசன் துறைமுகத்திலிருந்து சென்னை வழியா நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி சிவகங்கை கப்பல் பயணிகளோட வந்திருக்கு. இந்த கப்பல்ல ஒருத்தருக்கு சாதாரண வகுப்புல பயணம் செய்யறதுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கப்படுறதா கூறப்படுது. இதுவே பிரீமியம் வகுப்பு அப்படின்னா 7500 ரூபாய் வசூலிக்கப்படுறதா சொல்லப்படுது. மொத்தமா சாதாரண வகுப்பு 133 சீட்டுகள் இருக்கிறதாகவும் பிரீமியம் 27 சீட்டுகள் இருக்கிறதாகவும் கூறப்படுது. பயணிகள் இந்த கப்பல்ல பயணம் செய்யும் போது 60 கிலோ அளவுல வரைக்கும் பார்சல் எடுத்துட்டு போலாம். பையில பாத்தீங்கன்னா 5 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லப்படுது.